இப்போது இன்றைக்கி நம்ம குல்ஃபி ஐஸ் செய்ய போகிறோம். அது எப்படி நம்ம வீட்லேயே செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அதுக்கு 1 லிட்டர் மில்க் எடுத்து சேர்த்துக்கலாம். இப்போ அதை நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அது அடி பிடிக்காத அளவுக்கு அதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்படி நல்லா சூடாகிற டைமில் நம்ம இன்னும் ஒரு ஐட்டம் இது கூட சேர்க்குறதுக்கு அதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 1/4 கப் அளவுக்கு சுகர் எடுத்துகிட்டு அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு 4 ஏலக்காய் இது இது கூடவே இதை சேர்த்துக்கலாம். அது சேர்த்துட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ அது கூட ஆட் பண்ணுறதுக்காக ஒரு 20 பாதாம் எடுத்து அதை நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். அது கூடவே ஒரு 20 பிஸ்தா. இப்போ நம்ம பவுடர் பண்ணி வச்ச இந்த சுகர் பவுடரை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு 50 ml அவ்வளோ அளவுக்கு மில்க் எடுத்துகிட்டு அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். லம்ஸ் இல்லாமல் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணி வச்ச இந்த நட்ஸ் பவுடரை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச இந்த கஸ்டர்ட் பவுடரையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இது மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இது லம்ஸ் இல்லாமல் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் திக்கு கன்சிஸ்டன்சி வருது வரைக்கும் அதை நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த கஸ்டர்ட் பவுடர் ஊற்றினாவே கொஞ்சம் திக்காகிடும் இது மில்க்கு. நம்ம கொஞ்சம் நேரம் அதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ நல்லா நம்ம தொழுவி விட்டு இப்போ இவ்வளோ திக்கான உடனே நம்ம அதை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இவ்வளோ திக்காயிடுச்சுன்னா போதும். பாருங்க, இப்போ இவ்வளோ திக்காகணும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சில்லுன்னு ஆகட்டும், நம்ம இறக்கி வச்சிடலாம். இதை இப்போ இந்த ஐஸ்கிரீம் நம்ம சில்லுன்னு ஆயிடுச்சு. அது இப்போ நல்லா ஆறி வந்திருக்குது. இதை இப்போ நம்ம என்ன செய்யலைன்னா இந்த ஐஸ்கிரீம் மோல்டில் ஊற்றி வச்சிடலாம். இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதில் அந்த லைன் வரைக்கும் இப்போ இதை ஊற்றிட்டு இப்படி நல்லா இந்த கேப்பை இதுக்கு போட்டு ஃப்ரீசரில் நீங்கள் ஒரு 8 hours இதை ஃப்ரீசரில் வச்சுடுங்க. வச்சுட்டு ஒரு 8 hours அப்புறம் அதை நம்ம எடுக்கலாம். இப்போ நம்ம ஐஸ்கிரீம் 8 hours ஃப்ரீசரில் வச்சுட்டு இப்போ எடுத்தாச்சு. அதை நம்ம என்ன பண்ணலாம், இப்போ எடுத்து அந்த தண்ணியில் கொஞ்சம் நேரம் அது தண்ணியில் இப்படி கொஞ்சம் நேரம் வச்சுட்டு ஒரு 2 seconds அதை அப்படியே தண்ணியில் வச்சுட்டு அதை இப்படி எடுத்துட்டு குல்ஃபி ஐஸ் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதில் நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் இப்படி கொஞ்சம் நீங்கள் பாதாம் இப்போ நம்ம க்ரஷ் பண்ணி வச்ச பாதாம் பிஸ்தாவை அது மேலே தூவிட்டு
சாப்பிட்டோமா ரொம்ப டேஸ்டியா இருக்கும்.